அனைவருக்கும் வணக்கம். இங்க பலருக்கும் இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் பாட்டுன்னா உயிர். ரஹ்மான் பாட்டு போட்டா கேட்டுட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய பாட்டை வேணா கேட்டே இருக்கலாமே தவிர அவர் பேசுவதையெல்லாம் நாம் கேட்டுக்கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது. சமீபத்தில் அவர் கூறிய ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து என்னன்னா, நான் ஒரு முஸ்லிம் என்பதனால எனக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது என்றும், பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகாக அவருக்கு இது போன்ற நிலைமை வந்திருக்கலாம் என்றும் அவர் சொன்னது. கம்யூனல் ஆங்கிள் எனக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது, பவர் ஷிஃப்ட் நடந்ததுனால தனக்கு அநீதி இழைக்கப்பட்டதா அவர் பேசியது ரொம்ப வைரலா சோஷியல் மீடியால பரவிட்டு இருக்கு. Past 8 years maybe, because the power shift has happened. You know, people who are not creative have the power now to decide things. And this might have been a communal thing also. இந்த ஒரு கருத்து அவருக்கு மிகப்பெரிய சங்கடத்தை உருவாக்கி இருக்கு. காரணம், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் ஏ.ஆர். ரஹ்மானுக்கு எதிராக கருத்துக்களை பதிவிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏனென்றால் இங்க யாருமே ஏ.ஆர். ரஹ்மான் என்ற அந்த தனி நபரை அவரை மதத்தை வைத்து பார்க்கவில்லை என்று எல்லாருக்குமே தெரியும். யாருமே ரஹ்மான் ஒரு முஸ்லிம் அப்படின்னு பார்த்ததே கிடையாது. ஏ.ஆர். ரஹ்மான் மியூசிக் அவ்வளவுதான், அது ஒரு மாதிரி மெலோடியா இருக்கும். ஏ.ஆர். ரஹ்மான் மியூசிக்னு ஒரு ட்ரேட்மார்க், அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, ரஹ்மான் மியூசிக்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு என்று ஏ.ஆர். ரஹ்மானை ஒரு மியூசிக் கம்போசராக மட்டுமே பார்த்திருக்காங்களே தவிர யாருமே அவரை மத ரீதியாக பார்த்தாக எனக்கு தெரியவில்லை. ஆனா அவர் இந்த விக்டிம் கார்டை தூக்கிடுறாரு. எனக்கு வாய்ப்பு கிடைக்கலையா, இதான் காரணம், நான் ஒரு முஸ்லிம் என்பதால எனக்கு வாய்ப்பு மறக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனா பல ஆண்டுகளுக்கு அவர் தமிழ் சினிமா பக்கமே வராம ஒட்டுமொத்தமாக அவர் இருந்ததே ஹிந்தி சினிமா பக்கம் தான். அப்படி இருக்கும்போது எப்படி சம்பந்தமே இல்லாம இந்த விக்டிம் கார்டை தூக்க முடியும்? இந்த நாட்டுல உங்களை முஸ்லிம் என்பதனால டிஸ்கிரிமினேட் பண்ணிருப்பாங்கன்னா இந்த ஒரு உச்சத்திற்கு இந்திய மக்கள் கொண்டு போய் வச்சிருப்பாங்களா? இன்னைக்கு ஏ.ஆர். ரஹ்மானா தொட முடியாத உயரத்துல இருக்கார் என்றால் அதற்கு காரணம் இந்திய மக்கள் இல்லையா? மக்கள் உங்களோட இசையை கொண்டாடியதன் விளைவாகத்தான் நீங்க அந்த உயரத்துல இருக்கீங்க. அப்ப சம்பந்தமே இல்லாம இந்த விக்டிம் கார்டை தூக்கிட்டு ஆஸ் யூஷுவல் ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல் கட்டமாக அவன் தூக்குவது இந்த விக்டிம் கார்டு தான். நான் ஒரு மைனாரிட்டி என்பதனால ஒடுக்கப்படுகிறேன், நான் ஒரு முஸ்லிம் என்பதனால ஒடுக்கப்படுகிறேன். ஆனா ரியாலிட்டி என்ன என்பது மக்களுக்கு தெரியும். இவருடைய ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. இதுக்கு முன்னாடி எதற்கெல்லாம் குரல் கொடுத்திருக்காரு, எந்த விதமான போஸ்ட் போட்டிருக்காரு, அது எப்படி சர்ச்சையாகி இருக்கு. அப்போதெல்லாம் இந்திய மக்கள் நீங்க முஸ்லிம் என்பதனால உங்களுக்கு எதிராக பேசினார்களா இல்லையா என்பதை பாருங்க. பாயிண்ட் நம்பர் 1, ஆபரேஷன் சிந்தூர் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அமைதி புறாவை பறக்க விட்டு ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு ஏ.ஆர். ரஹ்மான். அமைதி புறா இருக்கு, இந்தியன் பிளாக் இருக்கு, ஒரு ஹார்ட் சிம்பிள் இருக்கு. அதாவது சிம்பாலுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, நமக்கெல்லாம் போர் எதுக்குப்பா, போரை விடுத்து அமைதியின் பக்கம் நம்ம எல்லாம் போயிடலாம், எல்லாரும் அமைதியா சுமூகமாக பேச்சுவார்த்தை மூலமாக அமைதி புறாவை பறக்க விட்டு தீர்த்துக்கலாம் என்று சொல்லும் விதமாக ஆபரேஷன் சிந்தூர் அப்ப இந்த போஸ்ட் போடுறாரு ஏ.ஆர். ரஹ்மான். ஆனா இதே ஏ.ஆர். ரஹ்மான் பெஹல்காம்ல நம்மளுடைய இந்திய அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதற்கு வாயை திறக்கல. நம்மளுடைய மக்கள் கொல்லப்படும் போது வாயை திறக்க மாட்டாங்க. ஆனா பாகிஸ்தானின் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது இங்க இருந்து அமைதி புறா பறக்க விடுவாங்க. அட்லீஸ்ட் இன் சாலிடாரிட்டி வித் இந்தியன் ஆர்மி, இந்திய ராணுவத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம், எங்களுக்காக. இன்னும் சொல்ல போனா ஏ.ஆர். ரஹ்மான் உட்பட அனைத்து இந்திய மக்களுக்கும் பாதுகாப்பு அரணாக இந்திய ராணுவம் அங்க ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் அமைதி புறாவை பறக்க விடுறாரு. சோ இப்பேற்பட்டவருக்கு ஆதரவாக குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. ரெண்டாவது, தமிழணங்கு அப்படிங்கிற ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்றாரு. இது எப்ப தெரியுமா? அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்த போதே ரிலீஸ் பண்ணது. ஐ திங்க் இந்த தமிழ்நாடா தமிழகமா அப்படிங்கிற பிரச்சனை வந்த போதோ அந்த மாதிரி ஏதோ டைம் நினைக்கிறேங்க. அந்த தமிழனங்க பார்க்கணுமே, அது தமிழனங்கு மாதிரியே இல்ல, தமிழ் தாய் மாதிரியே இல்ல, ஏதோ ஒரு உருவத்தை கையில ழகரத்தை கொடுத்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாரு. அது வரைக்கும் யாராவது அந்த மாதிரி போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா தெரியாதுங்க. இப்படி பொலிட்டிக்கலி இன்கரெக்ட் ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கு பேக்லாஷ் வந்துச்சுன்னா என்ன சொல்லியிருப்பாரு? நான் ஒரு இஸ்லாமியன் என்பதனால குறிவைக்கப்படுகிறேன் என்று சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அப்பொழுதே அண்ணாமலை அவர்கள் எத்திசையும் புகழ்மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே என்று அவர் ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாரு. உங்கள் மீது விமர்சனங்கள் வரக்கூடாதுன்னா நீங்க அஜித்குமார் மாதிரி கார் ரேசிங், பைக் ரேசிங் மட்டும் இருந்துகிட்டு தான் தன்னுடைய வேலையை ஒன்று நின்றுட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, யாருமே கமெண்ட் கூட பண்ண மாட்டாங்க. உங்களுடைய வேலை, உங்களுடைய பாட்டை கேட்டுக்கிட்டு பாட்டை மட்டுமே கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்துருவாங்க. ஆனா நீங்க பொலிட்டிக்கலி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் விட்டுக்கிட்டே இருப்பீங்க. உங்களை யாரும் கிரிட்டிசைஸே பண்ணக்கூடாதுன்னா சாரி, பொது வாழ்வு என்று வந்தவுடன் விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தான் நீங்க அப்படிங்கறத உணருங்க. மேலும் வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்றாரு. இந்த வாய்ப்பு கிடைக்கலங்கிற அந்த கிரிட்டிசிசம்க்கு கங்கனா ரனாவத் அவர்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போட்டிருக்காங்க. தன்னுடைய எமர்ஜென்சி திரைப்படத்திற்கு ஏ.ஆர். ரஹ்மான் தான் இசையமைக்க வேண்டும் என்று அவருடைய அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க. அப்பாயின்மெண்ட் கூட கொடுக்கல. அதுக்கு கேட்டா இது ஒரு ப்ராபகண்டா ஃபிலிம் அப்படிங்கிறீங்க. ப்ராபகண்டானா வரலாறு திரிச்சு உங்களுக்கு ஏதுவாக, ஒரு அரசியல் கட்சிக்கு ஏதுவாக ஒரு படம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இங்கு அனைவருக்குமே சொந்த வாழ்க்கையில நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும். தான் ஒடுக்கப்பட்டிருக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது பேசியிருப்பாங்க, இல்ல இண்டஸ்ட்ரிக்குள்ள அவங்களுக்கு எதிரான ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் நீங்க விக்டிம் கார்டை தூக்கிட்டு வரீங்க. யூ ஆர் ஷெட்டிங் crocodile tears அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க கங்கனா ரனாவத். இந்த ஒரு விமர்சனம் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவுது. வாய்ப்பு வரலங்கிறீங்க. வாய்ப்பு வரும்போது அதை தட்டி கழித்து விட்டு
இன்னும் நீங்கள் வேலை செய்த திரைப்படங்கள், இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா சாவா திரைப்படம் வந்தது. சாவா திரைப்படம் நாடு முழுக்க எவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சுன்னு தெரியும். அதுல மியூசிக் கம்போஸ் பண்ணது ஏஆர் ரஹ்மான் தான் எல்லாருக்குமே தெரியும். ஏஆர் ரஹ்மான் சாவா திரைப்படத்திற்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இப்போ வந்து இதே ஊடக பேட்டியில் என்ன சொல்றாரு தெரியுமா? சாவா இஸ் a divisive film. அதாவது மக்களிடையே பிரிவினையை தூண்டக்கூடிய ஒரு திரைப்படம் தான் இந்த சாவாவா. I mean, you've said you're very proud of the soundtrack of Chava, and it is a really good soundtrack, but it is a divisive film. It is. You know, I watched it. I'll be really honest with you. It is divisive. I think it cashed on divisiveness, but I think the core of it is to show the bravery. அப்படி தெரிந்திருந்தால், மக்கள் மத்தியில இது வந்து பிரிவினையை தூண்டுது, வெறுப்பை பரப்புது என்று தெரிந்திருந்தால் எதற்காக அந்த திரைப்படத்துல ஒர்க் பண்ணணும்? திரைப்படத்துல ஒர்க் பண்ணிட்டு பல மாசம் கழிச்சு நோ 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 தட்ஸ் வெரி பேட் யூ நோ அப்படின்னு சொல்வது தார்மீக அடிப்படையில் எப்படி நியாயம்? சாவா திரைப்படத்துல சொல்லப்பட்ட எந்த கருத்து டிவிசிவ் அப்படின்னு அவர் சொல்லணும். ஏன்னா நடந்த வரலாற்றை, உண்மை சம்பவத்தை அப்படியே ஒரு திரைப்படமாக எடுத்திருக்காங்க. 40 நாட்கள் சத்ரபதி சம்பாஜி மகாராஜாவை அவுரங்கசீப் என்ற அந்த கொடுங்கோல் அரக்கன் சித்திரவதை செய்தது வரலாற்று பதிவு இன்றளவும் ஆவணமாக பல எவிடன்ஸ் கொடுக்க முடியும். கண்களை பிடுங்கி எடுத்து, நகங்களை தோண்டி எடுத்து, நாக்க பிடுங்கி, உடல்ல இருக்கக்கூடிய தோலெல்லாம் அப்படியே சுரண்டி எடுத்து அவர் அப்படியே ரத்த வெள்ளத்துல மிதக்க விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை செய்து கடைசியாக நீ வந்து மதம் மாற வேண்டும் என்று வற்புறுத்தி அப்ப கூட மதம் மாறாமல் இறந்து போனாரு சத்ரபதி சம்பாஜி மகாராஜா. நிஜ வாழ்க்கையில் நடந்ததுல 100% கூட அந்த திரைப்படத்துல காண்பிக்கப்படவில்லை. இது மக்கள் மத்தியில வெறுப்பை தூண்டுகிறது என்றால் இது வரலாற்று பதிவு. வரலாற்றில் நடந்ததை யாராவது திருச்சி சொல்லியிருக்காங்க, தப்பா சொல்றாங்கப்பா, நீங்க எவிடன்ஸ் கோட் பண்ணலாம், இல்ல அந்த திரைப்படத்தை நடிக்காம இருக்கலாம், இல்ல இசையமைக்காம இருக்கலாம், அப்படியே இருக்கலாம். ஆனா திரைப்படத்துல அந்த காஸ்ட் அண்ட் க்ரூல ஒரு மெம்பரா இருந்துட்டு இசையமைப்பாளராக இசை அமைத்து விட்டு அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகாக எவ்வளவு மாதங்கள் கழித்து இட் இஸ் a divisive film, மக்கள் மத்தியில் வெறுப்புணர்ச்சியை தூண்டுகிறது என்று சொல்வது உண்மையிலேயே நியாயமா என்று மக்களுடைய மனசாட்சியை விட்டு விடுகிறேன். இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு, பவர் ஷிஃப்ட். பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகாக தான் இப்படி நடக்குது. அப்படியா? காங்கிரஸ் ஆட்சியினுடைய 10 ஆண்டு காலத்துல உங்களுக்கு எத்தனை நேஷனல் அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு, பாஜக ஆட்சியில் இருக்கும் போது எத்தனை நேஷனல் அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்தாலே ஏஆர் ரஹ்மான் சொல்றது சரியா தவறா என்று தெரிந்துவிடும். இது வரைக்கும் ஏஆர் ரஹ்மானுக்கு 7 நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு. இந்த 7ல 5 நேஷனல் அவார்ட்ஸ் அவருக்கு கொடுக்கப்பட்டது பாஜக ஆட்சி காலத்துல. கொஞ்சம் டீடைலா பிரேக் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரோஜாவுக்கு நேஷனல் அவார்டு கிடைக்குதா? அது பெஸ்ட் மியூசிக் டைரக்ஷன். 1992 ஆண்டு நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது, காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது நேஷனல் அவார்டு கிடைச்சதா? அடுத்து பாருங்க, 1996 தேவே கவுடா அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் அப்போ இருந்தது. அப்பொழுது மின்சார கனவு திரைப்படத்திற்கு பெஸ்ட் மியூசிக் டைரக்ஷன் அவார்டு கொடுக்கப்பட்டது. அடுத்து பாருங்க, லகான் திரைப்படத்திற்கு, இந்த ஹிந்தி திரைப்படத்துக்கு 2001 ஆண்டு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது வழங்கப்பட்டது நேஷனல் அவார்டு. அடுத்ததாக கன்னத்தில் முத்தமிட்டால் 2002 பெஸ்ட் மியூசிக் டைரக்ஷன் அவார்டு நேஷனல் அவார்டு கொடுக்கப்பட்டது அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் மத்தியில் ஆட்சியில் இருந்த போதுதான். அடுத்து மோடி வந்தோடனே கொடுக்கல. பவர் ஷிஃப்ட் என்பது கடந்த 8 ஆண்டுகள் 9 ஆண்டுகள் பத்தி பேசுறாரு. மோடி வந்தோடனே ரஹ்மான வந்து முஸ்லிம் என்பதனால ஒடுக்கிட்டாங்க என்று சொன்னீங்கன்னா அதற்கும் பாருங்க, 2017 ஆண்டு காற்று வெளியீடு திரைப்படத்திற்கு பெஸ்ட் மியூசிக் டைரக்ஷன் அவார்டு கிடைக்குது, நேஷனல் அவார்டு. பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் இருக்காரு. அடுத்து 2017 ஆண்டு, அதே 2017 ஆண்டிற்கு மாம் என்ற திரைப்படத்திற்கு நேஷனல் அவார்டு கொடுக்கப்படுகிறது. அகைன் மோடி தான் பிரைம் மினிஸ்டர். 2022 ஆண்டு பொன்னியின் செல்வன் பார்ட் 1 திரைப்படத்திற்கு நேஷனல் அவார்டு கொடுக்குறாங்க. அது மோடி பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது தான். அப்போ உங்களுக்கு ஏதோ தனிப்பட்ட பிரச்சனை, இல்ல உங்களுக்கும் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனையா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு டைரக்டர்ஸ்க்கும் பிரச்சனையா இருக்கலாம், இல்ல பல்வேறு காரணங்களுக்காக உங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் வராம இருந்திருக்கலாம். ஆனா 19 பவர் ஷிஃப்ட்னாலதான் எனக்கு வரல, 19 நான் ஒரு இஸ்லாமின் என்பதனால கம்யூனல் ஆங்கிள் நான் டார்கெட் பண்ணப்படுறேன் என்று சொல்வது மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? ஸோ பதிவு ரீதியாக நம்ம சொல்றது எல்லாமே ரிலீஜியஸ் விக்டிம் கார்டு என்பது சமூக வலைதளங்கள்ல நீங்க போற போக்குல ஒரு இன்டர்வியூல சொல்வதற்கு என்ன கரெக்டா இருக்கும். ஆனா இந்த நாட்டில் நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க, ஒரு இன்ஃப்ளூயன்ஸரா இருக்கீங்க, மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஆதரவு பெற்றிருக்கீங்க, நீங்கள் ஒரு கருத்தை சொல்லும் போது அது வெகுஜனத்துக்கு சென்று சேரும். இந்த நாட்டில் பிளவு இருக்கிறது என்று இல்லாத பிளவை உருவாக்குவதற்கு முயற்சி செய்யாதீங்க. ஏன்னா இந்த மக்கள் உங்களை இஸ்லாமியராக பார்த்திருந்தால் இந்த அளவுக்கு ஒரு உயரத்தில் கொண்டு போய் வச்சிருக்க மாட்டாங்க. ரொம்ப நாளாக மனசு இருந்திருக்கும் போல, அதனால டக்குன்னு வெளியில கொட்டிட்டீங்க. இந்த ஒரு வன்மம் உங்களுக்கு நல்லது இல்லை, உங்களுடைய கெரியருக்கு நல்லது இல்லை. இன்னும் நிறைய ஆண்டுகள் நீங்க வந்து மியூசிக் போட வேண்டும். இப்போ வந்து ஒரு வீடியோ போடுறீங்க, நான் வந்து பெருமை மிகு இந்தியன் என்பதில் பெருமை கொள்கிறேன், இந்தியாவுக்காக என்னென்ன செய்வேன், இப்போ வீடியோ போடுறீங்க. India is my inspiration, my teacher and my home. I understand that intentions can sometimes be misunderstood. But my purpose has always been to uplift, honor and serve through music. I have never wished to cause pain, and I hope my sincerity is felt. I feel blessed to be Indian, which enables to create a space which always allows freedom of expression and celebrates
multicultural voices. ஆனா இந்த ஒரு தெளிவு நீங்க இன்டர்வியூ கொடுக்கும்போது இருந்திருக்கணும். இன்டர்வியூ கொடுக்கும்போது இஷ்டத்துக்கு வார்த்தையை விட்டுட்டு தான் சொன்னது தவறு என்று கூட உணராமல் நான் ஒரு இந்தியன் தான் என்று பொதுவாக வீடியோ போடுவதன் மூலமாக இந்த ஒரு பேட்ச் ஒர்க் பண்றீங்கல்ல, இந்த பேட்ச் ஒர்க்லாம் வேலைக்கே ஆகாது. நீங்கள் சொன்னதற்கும் ரியாலிட்டிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதை உணர்ந்தா நல்லது, உணரலைன்னா அதற்கான விலையை நீங்க தான் கொடுக்கணும். அதோட கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். உங்களுடைய கருத்துக்களை, மக்களாகிய உங்களுடைய கருத்து தான் ரொம்ப முக்கியம். அந்த கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். வந்தே மாத்திரம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.